இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். நைட்டு பாத்திரம் எதுவுமே கழுவல. ஸோ மார்னிங் எழுந்ததும் ஃபஸ்ட்டு வேலையா பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கீ காஃபி வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் டைம் சுத்தமாக இல்லாததுனால இன்றைக்கி லீவு சின்ட்டுக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கீ காஃபி தான் போட்டிருந்தேன். ஒன்றுமே இல்லை, ஃபில்டர் காஃபி போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் கீ ஊற்றிட்டு சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கணும்னு சொல்லி போட்டிருந்தது. இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ஸோ அதை இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு குடிச்சிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு குடிக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இல்லை. பட் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க குடிக்க ஓகேவாக இருந்தது. இன்றைக்கி வந்து லீவுன்றதுனால ரிலாக்ஸ்டாக ரொம்ப நேரம் இப்படி தான் வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டு குண்டுன்னு ஒரு பூனையை பார்த்தேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே பூனை அடிக்கடி வரும். பட் இந்த பூனையை வந்து 2 டேஸாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நல்ல ரிலாக்ஸ்டாக காஃபி எல்லாத்தையுமே குடித்து முடிச்சாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தான் போடணும்னு நினச்சிருந்தேன். கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரும்போது எண்ணெய் வாங்க மறந்துட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக தோசை தென் வந்து சட்னி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு.